Hey guys, welcome. I'm Vijayalakshmi, tarot card reader and Reiki master healer practitioner. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா what next in your life. Next 48 hoursல உங்களோட லைஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம டீடைல் ரீடிங்கா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி பைல் செலெக்ஷன் பண்ணிடலாம். பைல் செலெக்ஷன் நீங்க கரெக்டா பண்ணுங்க. கரெக்டா பண்ணாதான் உங்களுக்கான மெசேஜா இருக்கட்டும் ரீடிங் உங்களுக்கு கரெக்டா ரெசனேட் ஆகும். அண்ட் இட்ஸ் கலெக்டிவ் ரீடிங். ஓகேவா? கலெக்டிவா நம்ம வந்து எல்லாருக்குமே இது பண்ண போறோம். உங்களுக்கு ரெசனேட் ஆகுறத நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? 24 hours வந்து மோஸ்டா எல்லாருக்குமே காமனான மெசேஜ் தான் பைல் ரீடிங்ஸ்ல எல்லாருக்குமே வரும். ஓகே, இப்போ நம்ம பைல் செலெக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நான் 3 பைல் வச்சிருக்கேன். பைல் 1 பிளாக் டர்ம்லின், பைல் 2 அண்ட் பைல் 3. ஓகேவா? இந்த 3 பைலில் நல்லா யோசிச்சு நிதானமாக ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு ஒரு காமான மைண்ட் செட்டில் இருந்துட்டு அப்புறமா நீங்கள் பைல் செலெக்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் இந்த 3 பைலில் எதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹையர் செல்ஃப் கிட்ட கிளியராக கேட்டுட்டு அப்புறமா இந்த 3 பைலில் இருந்து ஏதாவது ஒரு பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, we can go for reading now. Pile 1 black color stone. Okay, we can see pile 1 choose பண்ணிருக்கு. upcoming next 48 hours என்ன நடக்க போகுது, what is going to happen in next 48 hours என்ன நடக்க போகுது. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் 48 ஹார்ஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்க போதுன்னா, இட்ஸ் லாங் டர்மா யாராச்சும் உங்க கூட பேசாம இருந்தாங்கன்னா, மேபி ஏதாவது ஒரு பிரச்சனைனால இந்த மாதிரி 2 பேருமே ஏதாவது ஒரு பிரிவினையில இருந்தீங்கன்னா, மேபி இது உங்க ரிலேட்டிவா இருக்கலாம், இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க மேல ஏதாவது பிளேம்ஸ், அன்வான்டான பிளேம்ஸ் உங்க மேல வந்திருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன், அந்த ஒரு எனர்ஜியோட உங்களுக்கு வந்து ரீகான்சிலேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. ஓகேவா? இஃப் யூ அதாவது 2 பேருமே ரொம்ப லாங் டர்மா அந்த ஒரு கான்டாக்ட்ல இல்லாம உங்க மேல பிளேம்ஸ் இருந்திருக்கும் தெரியுமா, இவங்க தான் இந்த தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஏதாவது உங்க மேல பிளேம்ஸ் இருந்து அது இவ்வளோ நாள் கிளாரிஃபை ஆகலைன்னா இப்போ அது கிளாரிஃபை ஆகும். உங்களுக்கு உங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது அந்த ஒரு சுச்சுவேஷன் வெளியில வரும். உண்மை எல்லாமே வெளியில வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையாவே இருக்கு. அட் த சேம் டைம் இஃப் உங்க யாரில் யாராவது பாக்குறவங்களுக்கு கோர்ட் கேஸ், மேபி ஏதாவது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூ, இல்லை லாங் டர்மா மணி வரணும் எனக்கு வரல, அந்த பர்சன் எனக்கு கான்டாக்டே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்கமிங் 48 ஹார்ஸ்ல ஏதாவது ஒரு குட் சைன் அது ரிலேட்டட்ல உங்களுக்கு வந்து சைன் இருக்குவாங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஆச்சும் அங்கே நீங்கள் பார்ப்பீங்க. தூரத்தில் இருக்கவங்க யாராவது மணி ரிலேட்டட் இந்த மாதிரி இதில் கால் பண்ணுவாங்க, இப்போ நான் உங்களுக்கு தரேன், ஏதோ ஒரு நம்பிக்கை உங்களுக்கு அங்கே வந்து உண்டாகும், ஒரு பிலீஃப் சிஸ்டம் அங்கே இதுவாகும். அட் த சேம் டைம் உங்க கூட யாராச்சும் ரொம்ப நாள் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட், ஒரு சண்டையே போயிட்டு இருக்கு, இல்லை அவங்க கிட்ட போனாவே ஏதாவது பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பயந்துட்டு இருந்தீங்கன்னா, அவங்களா அவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அதாவது பாசமா இந்த சென்ஸ் இல்லை இந்த வேலையை கொஞ்சம் எனக்கு பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அவங்க வந்து அடிப்படைஞ்சு வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. அட் த சேம் டைம் 48 ஹார்ஸ்ல உங்களுக்கான மெசேஜ் அண்ட் கைடன்ஸ்லையுமே யூ ஹேவ் டு டேக் ப்ராப்பர் ஸ்லீப் ஆர் ரெஸ்ட் கொஞ்சம் எடுக்கணும். அது பிகாஸ் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதா இருக்கட்டும், வேலை ரிலேட்டடில் மேபி நீங்கள் ட்ராவல் ஏதாவது லாங் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ட்ராவல் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க, வெளியில் போயிட்டு வர மாதிரி, இதனால கொஞ்சம் நீங்கள் டயர்டாக ஆயிடுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 48 ஹார்ஸில் கொஞ்சம் உங்களோட ஹெல்த் வைஸும் நீங்கள் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கணும். அங்கே வந்து ஹெல்த்தில் வந்து ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தட் அது என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்லீப். நீங்கள் வந்து உங்கள் வீடை ரொம்ப அந்த டைமில் மிஸ் பண்ணுவீங்க. ட்ராவல் டைமில் இப்படி இருந்தால் அதாவது உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் அதை நினச்சி கொஞ்சம் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ், அதை மெயினாக மணி ரிலேட்டட் ஏதாவது பிளாக் ஆகிருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு நல்ல ஒரு சைன் தெரியும். எஸ், உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டட்ல கெரியராக இருக்கட்டும், ஒர்க் ரிலேட்டட்ல உங்களுக்கான ஒரு எப்படி சொல்றது, ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து அதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கரெக்டாக ஆன் டைம்ல முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அமையும். பட் நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் அலைனா முடிச்சு கொடுத்துருவீங்க. யூ ஹேவ் டு, அதே மாதிரி ஒரு சில விஷயத்துல யூ ஹேவ் டு டேக் ஆக்ஷன் சொல்றாங்க.
ஓகேவா? ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டு இருக்காம ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அந்த பொறுப்பாக இருக்கட்டும், அந்த வேலை உங்களுக்கு வந்துச்சுன்னா ப்ராப்பராக அந்த ஆன் டைமில் நீங்கள் அதை முடிச்சு கொடுக்கறதுக்கான வழியை நீங்கள் பார்க்கணும். அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்கள் வந்து டிலே பண்ணக்கூடாதுங்க. ஓகேவா? மெயினாக லாங் டிஸ்டன்ஸ் ஏதாவது ட்ராவல், அப்ராட் கண்ட்ரிஸ் ட்ராவல், இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ஒரு நெக்ஸ்ட் மூவ், நெக்ஸ்ட் ஆக்ஷன் உங்களுக்கு இருக்கும். அட் த சேம் டைம் யாராவது ஒருத்தவங்கள்ட்ட இருந்து மெசேஜ் வரணும், இல்லை இவங்க என்கிட்ட பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் வச்சுருப்பீங்க தெரியுமா? அவங்கள பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அடுத்து என்ன நடக்கும், இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பர்சன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது பண்ண ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பண்ணதுக்கான ஒரு ரிசல்ட் அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுலேயும் ஒரு நல்ல ஒரு சைனாக இருக்கட்டும் உங்களுக்கு அது கிடைக்கும். மெயினாக மேனிஃபெஸ்டேஷன் இது வரைக்கும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஏதாவது ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அதுக்கேற்றுமே உங்களுக்கு ஏதாவது டக்குன்னு ஒரு வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், நீங்கள் அதை டக்குன்னு ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஓகே, அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு இதுவாச்சுன்னா நீங்கள் அந்த நியூ ஸ்டார்ட் கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கான மூணாலஜி கார்டுலையுமே எஸ் இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட். ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், அந்த மெடிடேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், அதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், தைரியமாக இது பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் நிறைய குட் நியூஸ் தாங்க இருக்குது. உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது. இவ்வளோ நாள் ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் உங்கள் மேலே அன்னெசரி பிளேம்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சு உங்களுக்கு அது கிளாரிஃபை ஆயிரும். ஓகேவா? எஸ், இந்த வீடியோ பார்த்தவங்க பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நியூவாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகேவா, டேரட் ரீடிங்லையுமே ஆஃபர்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் கிறிஸ்டல்ஸ்லையுமே ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க இது பண்ணுறவங்க யூ கேன் அவைல் தட் ஆஃபர்ஸ் த்ரூ கான்டாக்டிங் தட் நம்பர். ஓகே, தேங்க்யூ ஆல். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பைல் 2 ரீடிங் பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. நியூவாக பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஓகே, வி கேன் கோ ஃபார் த ரீடிங். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் எப்படி இருக்க போகுது என்று, நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்று பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அந்த தேர்ட் பர்சன் நெகட்டிவ் எனர்ஜிஸ், அதாவது உங்களை பற்றி யாராச்சும் தப்பாக பேசுகிறாங்க, இல்லைன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப், மெயினாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாராவது அந்த மூணாவது மனுஷங்க இருக்காங்க. ஓகேவா? அதாவது உங்கள் 2 பேரும் பிரிக்கணும், இல்லை இவங்க ஒன்றா வாழக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள்ல இருப்பாங்க தெரியுமா ஒரு சில பேர். அவங்களோட முகத்திரைகள் உங்களுக்கு தெரிய வர மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குங்க. ஓகேவா? இவ்வளோ நாள் அது என்னடா யார் தான் இந்த பிரச்சனைகளை உள்ள ஃபேமிலி கூட இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ளே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அன்னெசரியாக இந்த மாதிரி காசிப் வரட்டும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து 48 ஹவர்ஸில் உங்களுக்கான அந்த ஒரு சைன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இந்த பர்சன் தான் இது ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவங்க மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சில இடத்துல உங்களுக்கு யார் அந்த பர்சன் சொல்லி தெரிய வர மாதிரி இருக்குது. ஓகேவா? அட் த சேம் டைம் 48 ஹவர்ஸில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நீங்கள் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப லாங் பேக் முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சில இடத்துல உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ், பழைய நண்பர்களை நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் தேர் இஸ் கோயிங் டு பி சம் சார்ட் ஆஃப் எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. இட் மேபி ஃபேமிலி ரிலேட்டடில் இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப லாங் டைமாக நோ கான்டாக்ட், இல்லைனா ஒரு பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஈகோ கிளாஷ்னால நிறையா பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த சைடு உங்கள் பார்ட்னர் சைடாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர் சைட்லேருந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு மனசுலையுமா இருக்கட்டும், உங்களோட எண்ணங்கள்லையும் அது மாறுற மாதிரி இருக்குது. அவங்கக்கிட்டேயுமே ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பார்க்குற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? வேலை ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா எஸ் உங்களுக்கு வந்து உங்கள் கூட இருக்க பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், வேலை ஆஃபீஸ் ரிலேட்டடில் கொலீக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு, ஒரு வேலையை முடிச்சு கொடுக்குறதா இருக்கட்டும்,
ஓகேவா? உள்ள உங்களுக்கு வந்து தைரியம் சொல்றதுக்காக இருக்கட்டும், இந்த இப்படி பண்ணுங்க, பயப்படாம பண்ணுங்க, நாங்க இந்த மாதிரி உங்களுக்கு அவங்களோட ரிசல்ட்ஸா இருக்கட்டும், அவங்க எப்படி அந்த அவுட்கமை வர வச்சாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்க எப்படி அந்த வேலையை முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி நீங்க அது மூலயமா ஒரு சில நாலேஜ் கெயின் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் மூவ் பண்ற மாதிரி இருக்கு உங்களோட ஒர்க்ல. எஸ், நல்லாவே இருக்குங்க. யூ ஹேவ் டு டேக் ஆக்ஷன். ரொம்ப வந்து அப்படியே எல்லாரும் மாதிரியுமே அப்படியே முடிச்சுக்கிட்டே இல்லாம நீங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன் நீங்க எடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கான வழி உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கான யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாத் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதை கிராப் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் மூவ் அடைஞ்சு போகணும். உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மேல் பர்சன் கொஞ்சம் ஏதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு சில இடத்துல ரூடாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அவங்கக்கிட்ட நீங்கள் எப்பவும் போலவே பாசமாவாக இருக்கட்டும், இல்லை அமைதியாக நீங்கள் போகிறது நல்லது. அன்னெசரியாக கான்வர்சேஷன் பில்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் அன்னெசரியாக பண்ணால் அது பிரச்சனையாக போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் அப்படியே தகராறு பண்ணுற மாதிரியும் ஒரு சில பேர் வந்து பேசுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் சைலண்ட்டாக போகிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு. ஓகேவா? எஸ், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், மெயினாக இது வந்து ரிலேட்டிவ்ஸாக வச்சுருக்கலாம், இல்லை சம் சார்ட் ஆஃப் எனர்ஜி நெய்பர் உங்கள் கூடவே இருப்பாங்க. ஆனால் உங்களோட அதாவது அவங்கனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்காது. அவங்க உங்களோட ஒர்க் பிளேஸ்லேயும் இருக்க மாட்டாங்க. மேபி உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கலாம். இந்த மாதிரி டெய்லி ஆனால் டே டு டே இதில் மீட் பண்ணுவீங்க. ஆனால் எந்த ஒரு கான்வர்சேஷனும் இருக்காது தெரியுமா? அந்த மாதிரி பர்சன் கிட்ட ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்க திருஷ்டி உங்களுக்கு அங்கே நிறைய படுற மாதிரி இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் உங்களோட ஹாராவை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை திஷ்டி சுற்றி போகிறதா இருக்கட்டும். ஏன்னா வெளியிலேருந்து உங்களோட வேலையாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாமே பார்த்து அங்கே கண் திஷ்டி அதிகமாகிற மாதிரி இருக்குங்க. ஸோ தட் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தட்ஸ் இட் ஃபார் பைல் 2. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே உங்களுக்கு நம்பர் பின் பண்ணுறேன், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல் மூன் டேக்காக ஆஃபர்னால நிறைய ஆஃபர்ஸ் நம்ம இதில் போயிட்டுருக்கு. டேரட் ரீடிங்லையுமே சரி, கிறிஸ்டல் செல்லிங்லையும் சரி. ஓகேவா? உங்களுக்கு காம்பினேஷன் நம்ம போட்டோம், நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். பிளாக் டர்ம்லன், ரோஸ் குவார்ட்ஸ் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். அண்ட் தென் எமித்திஸ்ட் அண்ட் கிளியர் குவார்ட்ஸ்லையுமே நம்மளுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்கோம். ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி பார்க்குறவங்க உங்களுக்கு ஃபோக்கஸாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் நம்ம இப்போ ஃபுல் மூன் டேக்காக ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். வேணுன்றவங்க அவைல் பண்ணிக்கோங்க. February 8 வரைக்கும் தாங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஓகேவா? அதே மாதிரி நம்ம டெய்லி நைட்டுமே லைவ் செஷன் போவோம். ஓகேவா? இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. 9 to 10 o'clock நம்ம டெய்லி நைட் லைவ் போவோம். ஓகேவா? வேணுன்றவங்க அப்போ வந்து உங்களோட கொஷினை நீங்கள் கேட்டுக்கலாம். பர்சனல் ரீடிங் தான் வேணும்னா யூ கேன் கம் ஃபார் பர்சனல் ரீடிங். லைவ்ல பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். கமெண்ட் பாக்ஸில் ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல். ஓகே, பைல் 3 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பைல் 3 பார்க்குறவங்க, நியூவாக பார்க்குறவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோக்கும் லைக் போடுங்க. ஓகே, we will start the file 3 next 48 hours அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, next 48 hours file 3 எப்படி இருக்க போகுது, next 48 hours file 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, next 48 hours file 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, next 48 hours எப்படி இருக்க போகுது. ஓகே, next 48 hours file 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்க போகுது. ஓகேங்க, நெக்ஸ்ட் 48 ஹார்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். மெயினாக வேலை ரிலேட்டட் விஷயத்தில். ஏன்னா வேலையாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே அதாவது ஸ்டடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒர்க் போகிற ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல காம்படிஷன் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ தட் நெக்ஸ்ட் 48 ஹார்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீடிங்கில் கொஞ்சம் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே அமைதியாக போகணும். தேவையில்லாத பிரச்சனைகளாக இருக்கட்டும் அந்த மாதிரி இதில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அட் த சேம் டைம் நீங்கள் பண்ணுற வேலையை கவனமாக பண்ணி முடிக்கணும். அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா தேவையில்லாத கான்ஃப்ளிக்ட் பிரச்சனைகள் அங்கே உருவாகிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்து இது பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட வேலையில் கவனம் இருந்தே இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி வேலை ரிலேட்டடாக கவனமாகவே இருக்கணும். பயந்து தயங்கி தெரியாத வேலையை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டாச்சும் அதை பொறுமையாக கவனமாக பார்த்து கொடுங்க.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மாவோட பாசமாக இருக்கட்டும், உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அங்கே போகும். எமோஷ்னலாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மதரோட எனர்ஜிஸ் ரொம்ப இங்கே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஏதாவது கான்ஃப்ளிக்ட், ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே அவங்க வந்து ரொம்ப ஹீல் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் 48 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்க்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அதாவது ஹையர் எனர்ஜிஸ், ஹையர் வைப்ரேஷன் உள்ள இடத்துக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இது போயிட்டு வரலாம். ஒய் பிகாஸ் அந்த சம் சார்ட் ஆஃப் எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பயமாக இருக்கட்டும், ஒரு சில தயக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு சம் சார்ட் ஆஃப் நம்மளுக்கு இது நெகட்டிவாக நடந்துருமோ அந்த மாதிரி ஒரு சில பயங்கள் உங்களை நிறையா தாக்கிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஃபியர் ஆஃப் லாஸ், மேபி இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு போயிடுமோ, இல்லை இந்த பணம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லி நிறையா எல்லாத்துக்குமே ஒரு சில விஷயத்துக்கு பயப்படுற மாதிரி இருக்குது. அந்த பயம் உங்களுக்கு அதை விட்டு போகணும். கொஞ்சம் அந்த ஹையர் வைப்ரேஷன் உள்ள ஏரியா, மேபி யாராக வேணால் நீங்கள் இருக்கலாம், இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், அந்த உங்களோட பிளேஸாக இருக்கட்டும், டிவைன் பிளேஸ்க்கு நீங்கள் அங்கே போயிட்டு வந்தால் கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் அலைன்மெண்ட், அந்த எனர்ஜிஸ் எல்லாமே அலைன் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அட் த சேம் டைம் உங்களுக்கு மேரேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது சைட்லேருந்து ஒரு நல்ல ஒரு குட் சைன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அலைன்ஸ் அது உங்களுக்கு கண்ணில் படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நியூ ப்ராப்பர்ட்டி ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க, அலைன்ஸ் ஏதாவது பார்க்குறீங்கனாலும் அது ப்ராப்பர்ட்டி, வீடு மாற்றணும், இல்லை வீடு வந்து பார்த்துட்ருக்கீங்க ஒழுங்காக அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வீடு வந்து உங்களுக்கு கண்ணில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லை அந்த வீடே அந்த ப்ராப்பர்ட்டி செல் பண்ணுறவங்களே கூட உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு அது கிடைக்கிற மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் பாஸ்ட் நினச்சா இருக்கட்டும், ஒரு சில வரி நீங்கள் பண்ணிட்டு உட்காரக்கூடாது. பாஸ்ட்டில் இந்த பர்சன் என்னை விட்டு போயிட்டாங்க, இல்லை இந்த மாதிரி லாஸ் ஆயிடுச்சு எனக்கு மணி அப்படின்னு சொல்லி ரொம்ப தயங்கி உட்காராம நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும். இட்ஸ் டைம் ஃபார் ஹீலிங். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் மெசேஜாக இருக்கட்டும், உங்களுக்கு சர்டன் விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 48 ஹவர்ஸோட உங்களுக்கு அந்த ஃபுல் மூன் எனர்ஜிஸ் இருக்குது தெரியுமா, ஃபுல் மூன் டைமில் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ், ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்லேயே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த ஃபுல் மூன் எனர்ஜி, அதாவது வரக்கூடிய பௌர்ணமிக்குள்ளேயா இருக்கட்டும், பௌர்ணமிக்கு அப்புறமா, பௌர்ணமிக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா ஏதோ ஒரு பிக் சேஞ்ச் இன் யுவர் லைஃப் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜாக வந்துருக்கு. ரொம்ப ஆழமாக அது வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா? எஸ், தட்ஸ் இட் ஃபார் பைல் 3ங்க. நியூவாக பார்க்குறவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் பர்சனல் ரீடிங் யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர். அதே சமயம் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் நம்மளோட சேனலில் போயிட்டுருக்கு. அதாவது டேரோட் பை விஜி ஹீல் யுவர் செல்ஃப் சென்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நிறைய ஆஃபர்ஸ் டேரட் ரிலேட்டடாக இருக்கலாம், கிறிஸ்டல் செல்லிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே ஆஃபர்ஸ் போட்டுக்கோம். ஃபுல் மூன் டேக்காக வேணுன்றவங்க அதை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.